வியூசெட் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நீங்க தொடர்ச்சியா பார்த்திருப்பீங்க, இந்த விஜய் அவர்களுடைய கட்சி, அதாவது தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஆட்சியில இவர்கள் எந்த திட்டம் கொண்டு வந்தாலும் அந்த திட்டத்திற்கு முன்னாடி வெற்றி 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 அப்படின்றத பயன்படுத்துறாங்க. அது என்னங்க வெற்றி வெற்றி வெற்றின்னு பயன்படுத்துறாங்களே அப்படின்னு நீங்க கேட்கலாம். அதுக்கு மிக முக்கியமான ஒரு காரணம் இருக்கிறது. அது மிக சீக்ரெட்டான காரணம். அதை வீடியோ லாஸ்ட்ல சொல்றேன். அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயத்த நீங்க கூர்ந்து கவனிக்கணும். விஜய் அவர்கள் ஒரு மாதத்துக்கு முன்னாடி இருக்கும், அவருடைய முதலமைச்சர் அலுவலகத்துல உட்கார்ந்துருக்காரு. அப்போ இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டது போன்ற ஒரு சிலுவைய ஒரு வாரமா வச்சிருக்காங்க. கரெக்டா அந்த போட்டோகிராஃபரு விஜய் கவர் ஆகணும், அவரோட ரூம் கவர் ஆகணும், அந்த சிலுவையும் கவர் ஆகுற மாதிரி கரெக்டா ஃப்ரேம் வச்சு ஒரு போட்டோ எடுத்து அதை ரிலீஸ் பண்றாங்க. சரிங்களா? அது ஒண்ணு. ரெண்டாவது, இப்போ நடந்த பட்ஜெட் கூட்டத்தொடர் நேத்து நிதியமைச்சர் வில்சன் அவர்கள் மரிய வில்சன் அவர்கள் பட்ஜெட்டை தாக்கல் பண்ணார் இல்லைங்களா? அவர் பட்ஜெட் தாக்கல் பண்ணும்போது ஜபமாலையோடு சட்டசபைக்குள்ள வரார். இப்படி ஜபமாலைய ஒரு சின்ன டப்பாவில் வச்சு நிதிநிலை அறிக்கையோடு வராரு. அது மட்டும் இல்லாம இந்த வேளாண் நிதி அமைச்சர் இன்னைக்கு வேளாண் பட்ஜெட்டுக்கு நிதி அமைச்சராக நிதியை வாசிச்சார்ல அந்த அறிக்கையை, அவரு திருப்பதிக்கு எடுத்துட்டு போய் அந்த வேளாண் நிதிநிலை அறிக்கையை கொண்டு போய் திருப்பதியில வச்சு பூஜை பண்ணிட்டு வர்றாரு. ஸ்டேட் விட்டு ஸ்டேட் எடுத்துட்டு போயிட்டு அங்க மூன்றாவது நபர், அமைச்சர் கையில இருந்தாலும் பரவாயில்ல, மூன்றாவது நபர் அர்ச்சகர் கையில கொடுத்து அவர் சுவாமியினுடைய பாதத்துல வச்சு கும்பிட்டு வர்றாரு. புரியுதுங்களா? அப்போ இது ரொம்ப சீரியஸாக நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். இதை நம்ம எளிதில் கடந்து போயிட முடியாது. ஒவ்வொரு தனிநபருக்கும் ஒரு மதத்தை பின்பற்றுவதற்கும் மதத்தை வழிபடுவதற்கும் உரிமை இருக்கிறது. தாராளமா நீங்க கோவிலுக்கு போலாம், சாமி கும்பிடலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். ஒரு முதலமைச்சர் அவரும் கோவிலுக்கு போலாம், சாமி கும்பிடலாம், சர்ச்சுக்கு போலாம், மசூதிக்கு போலாம். ஆனால் அரசாங்கத்திற்குள் மதத்தை கொண்டு வராதீர்கள்னா பொறுக்கீங்களா அப்படின்றோம் நாங்க. எப்படி அரசாங்கத்துக்குள்ள கொண்டு வராது? இது மக்களுக்கு பொதுவான அரசாங்கம். இது ஒரு அரசு மத சார்பற்று நடக்கணும், மதம் சார்ந்து இயங்கக்கூடாது. அது பாஜகவாக இருந்தாலும் சரி, இந்த டிவிகேவாகவும் இருந்தாலும் சரி. இந்த டிவிகே கிறிஸ்துவத்தை தூக்கி பிடிக்கிறது என்றால் அங்கே பாஜக இந்துத்துவத்தை தூக்கி பிடிப்பது சரி. பாஜக அங்கே இந்துத்துவத்தை தூக்கி பிடிப்பது தவறு என்றால் இங்கே டிவிகே கிறிஸ்துவத்தை தூக்கி பிடிப்பது தவறு. புரியுதுங்களா? அப்போ ஒரு அரசு மதசார்பற்ற அரசாக இருக்கணும். மோடி என்ற தனிநபருக்கு கடவுள் பக்தி இருக்குன்னா கோயிலுக்கு போங்க. விஜய் என்ற தனிநபர்களுக்கு கடவுள் பக்தி இருக்குன்னா சர்ச்சுக்கு போங்க. உங்கள் மத திணிப்பை அரசாங்கத்துக்குள்ள கொண்டு வராதீங்கன்னு சொல்றோம். ஒரு அரசு மதசார்பற்ற அரசாக இருக்கணும். இந்த இந்திய நாடு மதசார்பற்ற நாடுதான். அப்போ கரெக்டா விஜய்க்கு அந்த ஃப்ரேம் வச்சு கரெக்டா போட்டோ எடுக்கிறாயா? அந்த சிலுவை தெரியவர் என்ன தேவை வந்துச்சு? அந்த இடத்துல சிலுவை தெரியணும் அப்படின்ற என்ன தேவை வந்துச்சு உங்களுக்கு? சொல்லுங்க. ஏன் விஜய்க்கு அங்க மாதா கோயில்ல போயிட்டு முட்டி போட்டுக்கிட்டு நடந்தாரு, யாராவது கேட்டாங்களா? ஜோசப் விஜய்னு போட்டுக்கிட்டாரு, யாராவது கேட்டாங்களா? ஏன்னா இத்தனை ஆண்டு காலம் விஜய் விஜய்னா போட்டுட்டு வந்தாரு, இப்ப ஆட்சிக்கு வந்தோடனே ஜோசப் விஜய்னு மாத்திக்கிட்டாரு, யாராவது கேட்டாங்களா? ஏன் சீமான் மட்டும் தான் கேட்டாரு, ஏன் இத்தனை நாள் போடாத நீ இன்னைக்கு ஏன் போட்ட அப்படின்னு அவரு கூட தான் கேட்டாரு. கிறிஸ்துமஸ் விழாவில் கலந்துக்கிட்டீங்க, யாராவது கேட்டாங்களா? இல்லையே. நாங்களாம் எதுவும் விமர்சிக்கலையே. ஏன்னா ஒரு தனிநபருக்கு கடவுள் பக்தி இருக்கலாம், ஆனால் ஒரு அரசுக்கு இருக்கக்கூடாது. அப்போ உங்க முதலமைச்சர் அலுவலகத்துல கரெக்டா வேணும்னே அந்த சிலுவை கீழே அங்க மூளையா வச்சுட்டு அது தெரியணும்னு கரெக்டா ஃப்ரேம் வச்சு போட்டோகிராஃபர் அத்தனை பேருக்கு, நான் கூட கேமரா வச்சிருக்கேன், போட்டோகிராஃபர் அத்தனை பேருக்கு தெரியும் இது பிளான் பண்ணி கரெக்டா அதை எய்ம் பண்ணி எடுத்திருக்காங்க அப்படின்னு. இதன் மூலமாக சிம்பாலிக்கா என்ன சொல்ல வராரு? நான் உங்களுக்கானவன், உங்கள் ஓட்டு திமுகவுக்கு இனிமே போடாதீங்க, எனக்கு போடுங்க, நானே நேரடியாக ஆட்சியில் இருக்கும் போது ஒரு கிறிஸ்துவன் நான் ஆட்சியில் இருக்கும்போது நீ அவங்களுக்கு போடுறது சொல்றதுக்காகவா அப்படின்னு கேட்கிறோம். அப்போ பிரதமர் மோடி அவர்கள் தன்னுடைய பிரதமர் அலுவலகத்துக்குள்ள ராமர் சிலையை வச்சுக்கிட்டு போட்டோ எடுத்து போட்டா, சர்வதேச தலைவரோடு எடுத்து போட்டா அது ஒத்துக்குவீங்களா? சொல்லுங்க பாப்போம். அதுவும் தவறுன்னு சொல்றேன், இதுவும் தவறுன்னு சொல்றோம். புரட்சி தலைவி அம்மா அவருடைய ஆட்சி காலத்திலும் சரி, எடப்பாடியார் அவர்களுடைய ஆட்சி காலத்திலும் சரி, அரசுக்குள்ள மதத்தை கொண்டு வர மாட்டாங்க. புரியல? அரசுக்குள்ள மதத்தை கொண்டு வர மாட்டாங்க, அவர்கள் பின்பற்றக்கூடிய மதத்தை கொண்டு வர மாட்டாங்க. ஏன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தீவிர முருக பக்தர். அவர் இவங்க நம்ம புரட்சி அம்மா அவர்கள் நரசிம்மருடைய தீவிர பக்தர், லட்சுமி நரசிம்மருடைய தீவிர பக்தர். ஏன் அவங்கள நினைச்சா கொண்டு வந்து வைக்க முடியாதா? ஏன் அவர்கள் செய்யல? தனி மனிதனுக்கு மத வழிபாடு இருக்கலாம், ஆனால் ஒரு அரசுக்கு மதம் சார்ந்த எதுவும் இருக்கக்கூடாது. இன்னொரு விஷயம், நேத்து பட்ஜெட் தாக்கல் பண்ணும்போது நம்ம மரிய வில்சன் இருக்கார் இல்லையா, அவர் ஒரு பேட்டர் ரவுடி.
அவரோட வீடியோ எல்லாம் பிரபலம், ஃபேமஸ். அவர் வாயில வராத வார்த்தையே வராது. இன்னைக்கு என்னமோ திடீர்னு ஒயிட் அண்ட் ஒயிட்ல எல்லாம் புனிதமானா மாறிட்டானுங்க. சத்தியபாமா யூனிவர்சிட்டி இருக்காங்க இல்லைங்களா, அவர்களுடைய நெருங்கிய உறவினர். அவர் நேத்து தமிழ்நாடு நிதிநிலையை வந்து பட்ஜெட் தாக்கல் பண்ணுவதற்கு பட்ஜெட்டை கொண்டு வராங்க. கூடவே ஜபமாலையை வச்சு ஒரு சின்ன பாக்ஸ் வச்சு ஜபமாலையை கொண்டு வராங்க. சட்டசபைக்குள்ள ஜபமாலைக்கு என்ன வேலை நான் கேட்கிறேன். என்ன வந்து என்ன மரியே வாழ்க அந்த இது சோஸ்திரம் பாட போறீங்களா என்ன? அறிவிருந்த மரியே வாழ்க, கர்த்தர் உம்முடைய பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாக. என்ன என்ன ஜபமா பண்ண போற? எதுக்கு ஜபமாலை உனக்குன்னு கேட்கிறேன். சரி, இதே நிர்மலா சீதாராமன் அவர்கள் நாடாளுமன்றத்துக்குள்ள பட்ஜெட்டோடு ராமர் சிலையை தூக்கிட்டு போனா ஏத்துக்குவீங்களா? சொல்லு, ஏத்துக்குவீங்களான்னு கேட்கிறேன். நாடாளுமன்றத்துக்குள்ள நிர்மலா சீதாராமன் அவர்கள் பட்ஜெட் தாக்கல் பண்ணும் போது அவர் ராமர் சிலையை தூக்கி கொண்டு போனால் ஏத்துக்குவீங்களா நீங்க? ஐயோ மதத்தை பரப்புறா சொல்ல மாட்டேன், சங்கி அப்படின்னு நீ சொல்ல மாட்டேன். அப்ப நீ எதுக்கு ஜபமாலையை தூக்கிட்டு சட்டசபைக்குள்ள போற? அரசுக்கும் கிறிஸ்துவ மதத்துக்கும் அங்க என்ன சம்பந்தம்? மதத்தை வெளியில வச்சுக்க. நீ கோவிலுக்கு போ, ஜபமாலை டன்னு கணக்குல மாலை போட்டுட்டு உருளு, உன்னை எவன் கேட்க போறான்? ஆனால் அரசுக்குள்ள மதத்தை கொண்டு வராதீங்கன்னு சொல்றோம். அப்ப நீ பண்றது பக்தினா அவங்க பண்ணாலும் அது பக்தி, நீ பண்றது சரினா அவை பண்ணாலும் சரி. பாஜக பண்றது தப்புனா நீ பண்றது தப்பு. புரியுதா? நீ உன் மதத்தை தூக்கிட்டு வந்து இங்க திரிக்காத. எங்க மேல உன் மதத்தை நீ கும்பிடுறத வீட்டுல வச்சுக்க, பொதுவெளியில வச்சுக்க. அரசுக்குள்ள கொண்டு வந்து திரிக்காத. ஒரு அரசு மத சார்பற்ற அரசாக இருக்கணும். இந்துக்கள் செஞ்சா தப்பு, இவர்கள் செஞ்சா சரி அப்படின்னா எந்த விதத்துல நியாயம்? எவன் பண்ணாலும் தப்பு தப்பு தான். அரசு மத சார்பற்று இருக்கணும். இது மத சார்பற்ற நாடாக இருக்கணும். கிறிஸ்துவனோ இஸ்லாமியனோ இந்துக்களோ யாரோ மூவரும் ஒன்றாக இந்த மண்ணில் வாழ வேண்டும். அதுதான் எங்களுடைய விருப்பம். புரியுதா? 3 பேரும் அண்ணன் தம்பியா மாமன் மச்சானா எப்பவும் போல இங்க இருக்கணும். இதுல எல்லா சேட்டையும் அப்புறம் நீங்க ஏதாவது பண்ணி விட்டு அவன் ஏதாவது ரெஃப்ளெக்ட் பண்ணானாக்க அப்புறம் அதுக்கு ஏதாவது குதிக்க வேண்டியது. ஐயோ கலவரம் மத தலைவர் தூண்டுறாங்க அப்படின்னு. இதே வேலை பொழப்பு பயிரா போயிடுச்சு உங்களுக்கு எல்லாம். அப்ப மீண்டும் மீண்டும் சொல்கிறோம், அரசு மதசார்பற்ற அரசாக இருக்கணும். அது பாஜக அரசாக இருந்தாலும் சரி, இந்த டிவிகே அரசாக இருந்தாலும் சரி, அனைவருக்கும் பொதுவான அரசாக இருக்கணும். எல்லாரையும் சமமாக நடத்தணும். இந்த பாகுபாடு காட்டுற வேலையை நிறுத்தணும். இந்த எச்சத்தனத்தை நிறுத்தணும். சரி, ஓகே, சீரியஸா பேசிட்டோம். அடுத்து இந்த வெற்றி, அந்த வெற்றின்னு ஏன் வச்சாங்க அப்படின்னு வந்து திரைத்துறையில ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர், நமக்கு தெரிஞ்ச ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் இருக்காரு. அவர் வந்து ஒரு 5 வருஷமா அசிஸ்டன்ட் டைரக்டரா ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அவர் தான் ஒரு விஷயம் சொன்னார். என்னால நம்ப முடியல, நான் சொல்றேன். அவர் சொன்னது சொல்றேன். அந்த அசிஸ்டன்ட் டைரக்டர் சொல்றேன், நம்ம நண்பர் தான், கூட படிச்சவர்னு வச்சுங்களேன். அவர் என்ன சொன்னார்னா, உங்களுக்கு இன்னுமாயா விலகல? எங்களுக்கெல்லாம் இந்த திரை உலகத்துல, இந்த திரைத்துறையில எங்க காதுகளுக்கு எல்லாம் நல்லா வந்த செய்தி, த்ரிஷா அவர்களுடைய, ஐயோ பேரை சொல்லக்கூடாதுல்ல, வழக்கு போட்டுருவாங்க, அரெஸ்ட் பண்ணிட்டு வாங்க. சரி, ஓகே, கட் பண்ணல, இருந்தாலும் சொல்றேன். ஏன்னா இன்னைக்கு வந்து த்ரிஷா அவர்கள் வந்து நேரடியா விஜய் அவர்களுடைய பனையூர் பங்களாவுக்கு நேரடியா கார்ல இன்னைக்கு போயிருக்காங்க. அது லைவ் வந்து இன்னைக்கு போட்டிருக்காங்க. அதனால இதுக்கப்புறம் பேர சொல்றதுல தப்பு இல்லை. ஒருவேளை த்ரிஷா அவர்களும் விஜய் அவர்களும் ஒருவேளை திருமணம் செய்து கொண்டு அவர்களுக்கு பிறக்க போகும் குழந்தைக்கு வெற்றின்னு பேர் வைக்கலாம் அப்படின்னு அவங்க நினைச்சுக்கிட்டு இருந்ததாக அந்த திரைத்துறை அந்த வட்டாரத்துல பேசிக்கிட்டு இருந்தாங்களாம் அப்படின்னு அந்த அசிஸ்டன்ட் டைரக்டர் சொன்னாரு. அதனாலதான் எதுல பார்த்தாலும் வெற்றி 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 வெற்றின்னு கொண்டு வராங்க அப்படின்னு அவர் சொன்னாரு. அவர் சொன்னதான் நான் சொல்றேன், அவ்வளவுதான். இந்த மாதிரி திரை உலகில பேசிக்கிட்டாங்களாம். ஒருவேளை சங்கீதாவுக்குலாம் டைவர்ஸ் ஆனதுக்கு அப்புறம் ஒருவேளை இவர்களுக்கு திருமணம் ஒருவேளை பண்ணிக்கிட்டாருனாக்க அவர்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைக்கு வெற்றின்னு வைக்கலாம் அப்படின்னு அவர்கள் இருந்ததாக, அவர்கள் அந்த மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருந்ததாக த்ரிஷா அவருடைய நண்பர்கள் வட்டாரத்துல திரையுலைகளை பேசி கொண்டிருந்ததாக அவர் சொன்னாரு. இது எந்த அளவுக்கு உண்மை பொய்ன்னு எனக்கு தெரியாது. அவங்க பேசிக்கொண்டு இருந்ததை நான் சொல்றேன். இது உண்மையோ பொய்யோ நமக்கு தெரியாது, உங்களுடைய பார்வைக்கு விட்டுறேன். சரிங்களா? அப்போ வெற்றி சைக்கிள் வழங்கும் திட்டம், வெற்றி லேப்டாப் வழங்கும் திட்டம், வெற்றி ஆடுகள் வழங்கும் திட்டம், வெற்றி மாடுகள் வழங்கும் திட்டம், வெற்றி லாட்டரி விற்கும் திட்டம், வெற்றி டாஸ்மாக் விற்கும் திட்டம், வெற்றி சரக்கு. திமுக ஆட்சியில் எப்படி வீரன் சரக்கு கொண்டாதாங்க, இவங்க ஆட்சியில வெற்றி சரக்குன்னு கொண்டு வருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. வெற்றி லாட்டரி சீட்டு கம்பெனி நடத்துவதற்குமான வாய்ப்புகளும் இருக்கிறது. இனிமே தமிழ்நாட்டுல வெற்றி 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 தான். இனிமே எல்லாமே எங்கும் திரும்பும் திசையெல்லாம் வெற்றி வெற்றி முழக்கம் மட்டும்தான் கேட்க வேண்டும் என்பதற்காக தான் எல்லா திட்டங்களிலும் வெற்றி 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 வெற்றின்னு இவங்க முத்திரை குத்திக்கிட்டு இருக்காங்க. அந்த வெற்றியினுடைய ரகசியம் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் பேசிக்கிட்டாங்க. அவங்க பேசிக்கிட்டது நம்ம காதுல விழுந்ததை நான் கொண்டு வரேன்ப்பா. இதுக்கு எனக்கு எந்த சம்பந்தம் இல்லையா? சரிங்களா? ஓகே, இதுதான் விஷயம். நாளைக்கு வேறொரு காணொளியில் வேறொரு நிகழ்வில்
நாளைக்கு இல்ல, இன்னும் கொஞ்ச நேரத்துல இன்னொரு வீடியோல கூட நம்ம சந்திக்கலாம். நன்றி.